ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு எந்த டாபிக் கீழே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச உறவுகள் அப்படின்ற டாபிக் கீழே கவர் ஆகுது. இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிமினரி மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பயன்படுத்தும் வகையில் வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸோடைய சீரீஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேயோ நடப்பு 365 அப்படின்றதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸோடைய சீரீஸ். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்முடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ்ரேல் உறவு. எதுக்கு இந்தியா இஸ்ரேல் உறவு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய கண்ட்ரி மீது நிறைய போர் தொடுக்கிற வேலையில இருந்திருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மீது போர் தொடுத்தாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் காசா பகுதி, இந்த காசா பகுதி மீது வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த போர் அப்படின்றது அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல இஸ்ரேல் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நெருங்கி வராங்க. ஓகேவா, இந்தியாவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவுல நெருங்கி வராங்க. அதனுடைய ஒரு முக்கிய நிகழ்வா தான் இந்த இந்திய இஸ்ரேல் உறவு மிகப்பெரிய அளவுல வலுவடைஞ்சிருக்கு. குறிப்பா நம்முடைய பிரதமரா இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2வது முறையாக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்றாரு. ஓகேவா, இந்தியாவில இருந்து ஒரு பிரதமர் முதன்முறையாக இஸ்ரேலுக்கு வந்து சென்றிருக்காரு அப்படின்னா இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017. அதுவும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதன்முறையாகவும் போனார். தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 ஆண்டுகள் கழித்து 2வது முறையா பயணம் மேற்கொண்டிருக்காரு. இது சர்வதேச அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஓகே பாருங்க, இதுல குறிப்பா இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல என்னென்ன முக்கியமான டேட்டாஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க, டெல் அலிவ். ஓகேவா, இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அலிவ். பிரதமர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு. அடுத்து பாருங்க, இஸ்ரேலுடைய பாராளுமன்றம். ஓகேவா, இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, நெசட். இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. எதுக்காக இந்த பாராளுமன்றம் பத்தி பாக்குறோம் அப்படின்னா, உலக அளவுல முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் இந்த இஸ்ரேல் பாராளுமன்றத்துல வந்து உரையாற்றி இருக்காங்க. அந்த வகையில நம்முடைய பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாராளுமன்றத்துல வந்து உரையாற்றி இருக்காரு. அது ரொம்ப மிக முக்கிய சிறப்பு வாய்ந்த விஷயமா இருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதும் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு உலக தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த பாராளுமன்றத்தை பத்தி நம்ம பாக்குறோம். ஓகேவா, இந்த பாராளுமன்றம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா இஸ்ரேல்ல அமைஞ்சிருக்கு. பாராளுமன்றம் இஸ்ரேல்ல அமைஞ்சிருக்கு. பெயர் வந்து பாத்தீங்கன்னா நெசட். அப்ப இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க, நெசட். அதனுடைய சபாநாயகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹமீர் ஒசானா. இந்த ஹமீர் ஒசானா பத்தி ஏன் பாக்குறோம் அப்படின்னா, இவர் தான் வந்து இஸ்ரேல் நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதான அந்த விருதை வந்து நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்போ அந்த சபாநாயகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹமீர் ஒசானா. பிரதமருடைய வருகை பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். அவர் பயணிச்ச விமானம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 1 அப்படின்ற விமானத்துல வந்து பயணிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து தேசிய தலைநகரான டெல்லியில இருந்து இஸ்ரேல் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பயண நேரம் அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்பட்டது. எந்த பாதையில இவர் பயணம் செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து சவுதி அரேபியா வான்வழி பாதை வழியாக டெல் அலிவ் வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, பயணம் செஞ்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தலைநகரம். ஏன் இந்த பயணத்தை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு புதிய ரெக்கார்டு அப்படின்றது இங்க படைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பிளைட் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. பிளைட் ரேடார் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா, வரக்கூடிய விமானங்கள் எந்த பாதையில போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிளைட் ரேடார் அப்படின்ற ஆப் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அப்ப இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 9225 பேர் வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் செய்த இந்தியா 1 அப்படின்ற இந்த விமானத்தினுடைய பாதையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, பார்த்திருக்காங்க. இது வந்து உலக அளவுல அதிக பேர் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை தான். இது ஒரு ரெக்கார்டு. அடுத்து பாருங்க, முக்கிய அம்சம் என்னன்னா 2017க்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் 2வது முறையாக பயணம் செய்யறாரு. குறிப்பா நம்ம இந்திய நாட்டுல இருந்து இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு முறை பயணமாக இதுவரையில வெளியுறவு அமைச்சர்கள் போயிருக்காங்க. ஆனா முதன்முறையாக ஒரு பிரதமரே நேரடியாக இஸ்ரேலுக்கு போனது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 முதன்முறையாக பிரதமர் மோடி அவர்கள் போயிருப்பாரு. 2வது முறை அடுத்த 9 ஆண்டுகள் கழித்து 2வது முறையாக என்ன பண்ணிருக்காரு, நம்முடைய பிரதமர் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காரு. இப்ப இந்த பயணத்துல மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசா அமைதி ஒப்பந்தத்துக்கு இந்தியா ஆதரவு தெரிவிச்சிருக்கு.
ஐநா இந்த அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. ஐநா காசா அமைதி ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அதே மாதிரி இஸ்ரேல், ஓகேவா, இந்த ரெண்டு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்துல ஈடுபடணும், மனிதாபிமான உதவிகளை பரஸ்பரம் வெளிநாடுகள் செய்வதற்கு உதவணும், அங்க ஒரு அமைதி படையை நிறுத்தணும் அப்படின்றதெல்லாம் இந்த காசா அமைதி ஒப்பந்தத்தினுடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த காசாவில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் பிரச்சனை. அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் என்ன சொல்றாங்க, பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாட்டை மீண்டும் உருவாக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில ஹமாஸ் தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் மீது முதன்முறையாக வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. அதற்கு பதிலடி தரும் மூலமாக தான் என்ன பண்ணிச்சு, இஸ்ரேல் நாட்டு அரசாங்கம் காசா மீது போர் தொடுத்துச்சு. அப்ப இந்த காசா அமைதி ஒப்பந்தத்துக்கு யார் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கா அப்படின்னா இந்திய பிரதமர் நேரடியாக இஸ்ரேல் பாராளுமன்றத்துல ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. வான் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சுதர்சன சக்கரா, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு, வான்வழியா வரக்கூடிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சுதர்சன சக்கரா அப்படின்றது. அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அயன் டோம், ஓகேவா, உலகிலே மிகவும் துல்லியமான வான் பாதுகாப்பு அமைப்பு எது அப்படின்னா இஸ்ரேல்கிட்ட இருக்க இந்த அயன் டோம் அப்படின்றது. இப்போ இந்தியா இஸ்ரேல் உறவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தியா இஸ்ரேல் உறவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு நீண்ட கால உறவு, ஓகேவா, நீண்ட கால உறவு. இஸ்ரேல் அப்படின்ற நாடு உருவாக்கப்படும் போது அதற்கு முதல் முறையாக அங்கீகாரம் கொடுத்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட 1948 ஒரு அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நமக்கு சோதனையான காலகட்டத்துல நமக்கு உதவக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். இப்ப கடைசியா சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழிச்சிருப்போம். அந்த தீவிரவாத முகாம்களை அழிக்கிறதுக்கு நிறைய வந்து இஸ்ரேல் நாட்டு உளவு அமைப்புகள் நமக்கு உதவி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியா இஸ்ரேல் உறவு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான உறவு. உலக நாடுகளே இந்த சந்திப்பை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பாக்குறாங்க. அடுத்து பாருங்க, இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர், ஓகேவா. உலக அளவுல சில குறிப்பிட்ட முக்கிய தலைவர்கள் மட்டும்தான் உரையாற்றி இருக்காங்க. இப்ப அமெரிக்காவினுடைய அதிபரா இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள், அதே மாதிரி ரஷ்யா, சைனா, இந்த மாதிரி முக்கியமான நாட்டினுடைய தலைவர்கள் தான் அங்க உரையாற்றி இருக்காங்க. முதல் முறையாக இந்திய பிரதமர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, இஸ்ரேலிய நாடாளுமன்றத்துல உரையாற்றி இருக்காரு. அடுத்தது பாருங்க, இதுதான் நமக்கு கொஸ்டின் ஏரியா. ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் விருது, ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் விருது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த உயரிய விருது பெறக்கூடிய முதல் உலக தலைவர். இதுவரையிலும் எந்த ஒரு உலக தலைவருக்குமே இந்த விருது இஸ்ரேலிய அரசாங்கம் கொடுத்தது கிடையாது. முதல் முறையாக இந்தியாவுக்கு என்ன பண்ணிருக்கு, இந்த விருதை கொடுத்திருக்கு. இந்த விருதுடைய தமிழ்ல கேட்கலாம். நெசட்டின் சபாநாயகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆங்கிலத்துல ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் விருது, ஓகேவா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல முதன்முறையாக ஒரு தலைவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஒரு அப்படியே ரிவிஷன் பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமானது இந்தியா இஸ்ரேல் உறவு. இஸ்ரேலுடைய தலைநகர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் அலிவ். பிரதமர் யாரு, பெஞ்சமின் நெதன்யாகு. பாராளுமன்றம் எங்க அமைஞ்சிருக்கு, இஸ்ரேல்ல. அதோடைய பெயர் என்னன்னு கேட்பாங்க, நெசட்டு. சபாநாயகர் யார் அப்படின்னா ஹமீர் ஒசானா. அவர் தான் தி ஸ்பீக்கர் ஆஃப் தி ஆர்டர் விருது வந்து கொடுத்திருப்பாரு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அவர் பயணிச்ச விமானம் இந்தியா 1. பயண நேரம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம். எந்த பாதையில வந்திருப்பாரு அப்படின்னா இந்தியா, சவுதி அரேபியா, டெல் அலிவ், இந்த வான்வழி பாதையில அவரு பயணம் செஞ்சிருப்பாரு. பிளைட் ரேடார் அப்படின்ற ஒரு ஆப் மூலம் கடந்த 24 மணி நேரத்துல ஒரு பயணம் செய்த பாதையை வந்து அதிக பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னா நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு சென்ற இந்த பயணத்தை தான் பார்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 9225 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதையை கண்காணிச்சிருக்காங்க. அதே மாதிரி முக்கிய ஒரு அம்சமா என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு இந்தியாவில இருந்து இது வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டுமே சென்றிருக்கிறார்கள். முதன்முறையாக 2017 பிரதமர் மோடி அவர்கள் போயிருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2வது முறையாக என்ன பண்ணிருக்காரு, பயணம் செஞ்சிருக்காரு. காசா அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து இந்தியா முழு ஆதரவை தெரிவிச்சிருக்கு. அதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அவங்களுடைய நாடாளுமன்றத்துல உரையாற்றும் போது இதை சொல்லியிருக்காரு.
வான் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு, ஓகேவா, இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு சுதர்சன சக்கரா. அதே மாதிரி இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அயன் டோம், ஓகேவா. இதுல ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இந்த வான் பாதுகாப்பு அமைப்புல 2 நாடுகளும் கூட்டாக ஒத்துழைப்பு மேற்கொள்ள இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றம், இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் விருது முதல் முறையாக ஒரு உலக தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நெசட்டின் சபாநாயகர், ஓகேவா, அந்த ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் விருதை எப்படி சொல்லலாம்னா நெசட்டின் சபாநாயகர் விருது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சர்வதேச உறவுகள்ல இந்த டாபிக் கண்டிப்பா நமக்கு இருப்பாங்க.